சுவாரஸ்யமான செய்தி மணிப்பூர் அமைதியாக உள்ளதா என்பது. நான் முன்பு ஒரு வீடியோவில் சொன்னேன், ட்ரம்ப் நிர்வாகம் இந்திய பிரதமரிடம் அமெரிக்காவில் ஜனாதிபதியை சந்திப்பதற்கு முன்பு பிரான் சிங்கை நீக்க வேண்டும் என்று கூறியது. அதனுடன் தொடர்புடைய பல விஷயங்களையும் நான் கூறினேன். பிரான் சிங்கை நீக்கி கவர்னர் ஆட்சியை கொண்டு வந்த ஒரு காலையில இந்தியாவின் உள்துறை அமைச்சர் அமித்ஷா பிரான் சிங்கை அழைத்து வருகிறார். கையெழுத்திட்டு ராஜினாமா எழுதி வாங்குகிறார். பின்னர் கவர்னர் ஆட்சி வந்தது. அன்றைக்கு அந்த வீடியோவில் நான் கூறியிருந்தேன், பிரான் சிங் தான் இந்த சம்பவத்தை மேலும் கொழுந்து விடுவதற்கு காரணமானவர் என்று. பிரச்சனை காரணமாக அவருக்கு அங்கு முதலமைச்சராக தொடர விரும்பியதால் இந்த இரண்டு குழுக்களும், அதாவது குக்கிகள் மற்றும் அங்குள்ள இந்து சமூகத்தினரும் அவர்களிடையே மோதலை ஏற்படுத்த முயற்சித்தார். பிரான் சிங்குடன் தொடர்புடைய அவர்களுடன் சேர்ந்து அங்கு பிரச்சனைகளை உருவாக்க முயற்சித்தார். எந்த ஒரு காரணத்திற்காகவும் பேச்சுவார்த்தைக்குள் தேவையில்லாத கோரிக்கைகளை எல்லாம் இவர்கள் மூலம் முன்வைத்தார். உங்களுக்கு தெரியும், அந்த நேரத்தில் மணிப்பூர் கொழுந்துவிட்டு எரிந்தது. இதற்கு என்ன தீர்வு? அதன் ஒரு பகுதியாக இவரை நீக்குவது. நிச்சயமாக அமெரிக்க அழுத்தம்தான். பின்னர் பாருங்கள், அதன் பிறகு ஒரு குண்டு, ஒரு துப்பாக்கி சூடும் நடக்கவில்லை. பின்னர் நீங்கள் பார்க்க முடிந்தது, அதாவது செக் போஸ்டுகள் அனைத்தும் மாற்றப்பட்டன. ஏனென்றால் இரண்டும் இப்படி எல்லையாக இந்திய இராணுவம் இப்படி நிற்கிறது. இரண்டு குழுக்களும் மோதாமல் இருக்க அங்கு போலீஸ், இராணுவத்தினர் பேட்ரோலிங், அதற்கு எதிராக துப்பாக்கிச் சூடு, அதற்கு எதிராக குண்டு வீசுதல், கிரெனேட் வீசுதல், இந்திய இராணுவ முகாம் அமைத்தல், போலீஸின் ஆயுதப்படை, அங்கிருந்து பொருட்கள், அதாவது ஆயுதங்களை அடித்து எடுத்துச் சென்று கொளுத்தினர். அது முழுமையாக நின்றுவிட்டது. இப்போது நடக்கும் சம்பவம், இந்த இரண்டு குழுக்களும் எடுத்துச் சென்ற ஆயுதங்களை அரசாங்கத்திற்கு திருப்பிக் கொடுத்தனர். இதுதான் நடந்தது. நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டும், மணிப்பூரின் சம்பவம் ஒவ்வொரு முறையும் கலவரம் நடந்து முடிந்தால் 5 அல்லது 6 வருடங்கள் இந்த கலவரம் முன்னேறும். இங்கே கவர்னர் என்று சொல்லப்படும் அந்த நபரை நாம் ஒப்புக்கொள்ள வேண்டும். அவர் முன்னேறி வந்து இரண்டு குழுக்களுடனும் நேரடியாக பேசினார். அவர்களின் பிரச்சனைகள் அனைத்தையும் கேட்டார். அதற்குள் ஒரு தீர்வை இரண்டு குழுக்களும் அமர்ந்து உருவாக்கினர். இனி அவர்கள் பிரச்சனைக்கு செல்லவில்லை. அங்கு மணிப்பூர் பதிவு வாகனங்களை மற்ற பகுதிக்கு செலுத்த இம்பாலில் உள்ளவர்கள் ஒப்புக்கொள்ளவில்லை. அது மாறிவிட்டது. மணிப்பூர் பதிவு உள்ள வாகனங்கள் அங்கு செல்லத் தொடங்கின. மக்கள் அமைதியை நோக்கி திரும்பி வருகிறார்கள் படிப்படியாக. இப்போது அங்கு பேட்ரோலிங் செய்யும் இராணுவத்தினருக்கும் போலீசாருக்கும் இரண்டு குழுக்களும் உணவு கொடுக்கிறார்கள், தண்ணீர் கொடுக்கிறார்கள். இவர்களுடன் பயங்கரமான விரோதத்தில் இருந்த அந்த நேரத்தில் நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டிய ஒரு சம்பவம் உள்ளது. இங்கே என்னென்னவோ சொல்லி நடந்தது. இதன் பின்னால் இந்த பலர் ஏறி விளையாடினர். தவறான பல விஷயங்களையும் கூச்சல் போட்டனர். இதை வெளிநாட்டு சக்திகள் பலர் இந்த இரண்டு குழுக்களுக்கும் பல வழிகளில் ஆயுதங்கள் கொடுத்து உதவி செய்து இதை கொழுந்துவிட முயற்சித்தனர். புரிந்து கொள்ளுங்கள், இது ஒரு சர்வதேச எல்லையின் பகுதியே. இது கைவிட்டு போகும் என்ற ஒரு நிலை நானும் சிந்தித்திருக்கிறேன். காரணம், இது எங்கே போய் நிற்கும்? இந்த குக்கிகளுக்குள் மிகவும் அதிகமானோர் இந்திய ஆயுதப்படையில் உள்ளனர். அப்போது அவர்களை இந்திய படையினரிடம் அவர்களை சுடச் சொன்னால் என்ன செய்வது? இங்கே ஒரு நல்ல தீர்வை கொண்டு வர வேண்டும். முன்பு காங்கிரஸ் ஆட்சியில் வடகிழக்கு மாநிலங்களில் விமானப்படையை கொண்டு குண்டு வீச செய்திருக்கிறார்கள். உங்களுக்கு எத்தனை பேருக்கு தெரியும்? அவர்களால் அதை கட்டுப்படுத்த முடியவில்லை. இங்கே அப்படி எதுவும் நடக்கவில்லை. கலவரம் நடந்தது, கலகம் நடந்தது, அதிகமானோர் கொல்லப்பட்டனர். ஆனால் இன்று ஒரு காம் தீர்வு அங்கே உருவாகிறது. இரண்டு குழுக்களுடன் பேச்சுவார்த்தை நடத்தி அவர்களின் விஷயங்களை அட்ரஸ் செய்து ஒரு போட்டி இல்லாமல் முன்னேற வேண்டும். அதாவது இரண்டு பிரிவினரின் இப்போது ஆர்வம் யாருக்கும் இல்லை. எல்லோருக்கும் அமைதி வந்துவிட்டது. பலர் திரும்பிச் செல்லத் தொடங்கினர். டெல்லியில் நிறைய குக்கிகளின் பல முகாம்கள் உள்ளன. அங்கிருந்து பெண்களும் குழந்தைகளும் அங்கு வந்திருந்தனர். அவர்களெல்லாம் திரும்பிச் சென்று விட்டனர். மற்ற குழுவினர் இங்கு வரத் தொடங்கினர். அதாவது நான் சொல்வது பெரிய அமைதியை பற்றி அல்ல, பழையதிலிருந்து அதிகம் மாறிவிட்டது. அதாவது மக்களுக்கு புரிந்துவிட்டது, அவர்களுக்கு அமைதி தேவை. அவர்களை வழிதவரச் செய்ய அங்குள்ள அரசியல்வாதிகளும் அதை ஆண்ட முதலமைச்சரும் பல காரணிகளும் செயல்பட்டனர். இறுதியில் அங்கு சாதாரண மனிதனின் வாழ்க்கை சீர்குலைந்து விட்டது. அவனுடைய பள்ளிகள் திறக்கவில்லை, கல்லூரிகள் திறக்கவில்லை, வணிக நிறுவனங்கள் திறக்கவில்லை. அது எல்லாம் மாறிய போது
கடைகள் எல்லாம் திறக்கப்பட்டன. குக்கிகள் சென்று அவர்களின் கடையிலிருந்து பொருட்களை வாங்கினர். அவர்கள் சென்று இவர்களின் கடையிலிருந்து பொருட்களை வாங்கினர். அதாவது இயல்பு நிலை என்று சொல்லப்படும் நிகழ்வு மணிப்பூருக்கு கொண்டு வரப்பட்டது. இங்கேதான் வெற்றி. ஒரு காரணத்தில் ஒரு விஷயத்துல நான் ட்ரம்பை பாராட்டுகிறேன். ஏனென்றால் ட்ரம்ப் தலையீடு இருந்தால் இந்த பிரான் சிங்கை நீக்கி இருப்பார். அவன் ஒரு முறைசாரா கபாலிக்கன், பழைய காங்கிரஸ் தலைவர். அவனுக்கு தேசிய நலனும் அந்த மக்களின் நலனும் இருந்திருந்தால் இப்படி ஒரு முறைசாரா முறையில் அதை கொண்டு சென்று பதவி மட்டுமே வேண்டும், அதற்காக எந்த முறைசாரா செயலையும் காட்டியிருப்பான். அதற்காக ஒரு இடைவெளி வந்தது. அதாவது ஒரு கவர்னர் அங்கு வந்தார். அந்த கவர்னர் நல்ல முறையில் முதலில் செய்தது, இந்த பிரான் சிங்குடன் இருந்த அதிகாரிகளை அனைவரையும் அப்புறப்படுத்தினார். ஒரு குழு அதிகாரிகளை டெல்லியிலிருந்து கொண்டு சென்றார், மற்ற மாநிலங்களிலிருந்து கொண்டு சென்றார். இந்த பழைய அதிகாரிகளை அங்கே ஒழுங்குபடுத்தினார். சிலரை தூரத்தில் எடுத்து சிறையில் அடைத்தார். இது பத்திரிகைகள் சிறிதளவு ரிப்போர்ட் செய்துள்ளன. அதாவது பயாஸ் உள்ள பல போலீஸ் அதிகாரிகளையும் அனைவரையும் அங்கே ஒழுங்குபடுத்தினார். பின்னர் நேரடியாக அந்த மாநிலத்திற்கும் தேசத்திற்கும் தேவையான அதிகாரிகளை முன்னால் கொண்டு வந்தார். அதனுடன் இயல்பு நிலையின் தன்மை மணிப்பூர் பள்ளத்தாக்கிலும் நகரத்திலும் காணத் தொடங்கியது. இது ஒரு நிகழ்வே. என்னால் இவ்வளவு காலமா அவங்களுடைய இயல்பு நிலைக்கு செல்கிறாங்க. பஸ்கள், அதாவது ரூட் பஸ்கள் இங்கிருந்து அங்கு செல்கின்றன. அங்கு இது எதுவும் இல்லை. பதிவு செய்யப்பட்ட வாகனங்கள் அங்கு செல்ல முடியாது. அதுவும் மாறிவிட்டது. ஏனென்றால் முன்பு அசாம் பதிவு வாகனங்களில் தான் அங்கு உணவு கொண்டு செல்லப்பட்டது. ஏனென்றால் இவர்கள் அங்கு ஏற்றிவிட மாட்டார்கள். அது மாறிவிட்டது. மக்கள் சாதாரண வாழ்க்கைக்கு வருகிறார்கள். பள்ளிகள் திறக்கத் தொடங்கியுள்ளன. கல்வி நிறுவனங்கள், கல்லூரிகளும் மற்றவையும் திறக்கத் தொடங்கியுள்ளன. அங்கு இப்போது பார்க்க முடிந்தது, ரிப்போர்ட் வருவது எந்த பிரச்சனையும் இல்லை, இயல்பு நிலைக்கு செல்வது. அதாவது மணிப்பூர் முழுமையாக மாறும் என்பதே எனது எதிர்பார்ப்பு.